இம்மாத வாக்குத்தத்த செய்தியாக உங்கள் மத்தியில் நான் பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்டு நீங்களும் அந்த ஆனந்த மகிழ்ச்சி, ஆனந்த சந்தோஷத்திற்குள் ஆண்டவராகிய தேவன் உன்னை நடத்தும்படியாக நான் மன்றாடுகிறேன். அல்லேலூயா. தேவரீர் இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்கள் மத்தியிலே எடுத்து முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அனைவரும் கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த பிள்ளையாம் தேவனுடைய ஊழியக்காரனாக கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு மனிதனாக தேவனாகிய கர்த்தர் அபிஷேகித்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் அழைப்பையும் அபிஷேகத்தின் மேன்மையையும் அழைத்தவரின் நோக்கத்தையும் அறியாத பிள்ளையாம் கடைசி நாட்களிலே கூலிக்காக வேலை செய்கிற ஒரு கூலிக்காரனை போன்றவனாக அவன் மாறி போனான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, அங்கு பாலாக் என்கிற ஒரு அரசன் கொண்டு வந்த ஒரு வெகுமதிக்கு தேவனுடைய ஊழியக்காரன் அடிமைப்பட்டு போனான். பாலாக் அரசன் அனுப்பப்பட்ட அந்த வெகுமதி தான் அவன் கண்களுக்கு முன்பதாய் தெரிந்ததை தவிர சகலத்தையும் படைத்த சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் சுமக்கிற பாத்திரமாய், தேவன் நம் அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரமாய் இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை மறந்த ஒரு பிள்ளையமாக அவன் காணப்பட்டு போனான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பிள்ளையாம் கூலிக்காக வேலை செய்கிற ஒரு கூலிக்காரனுக்கு ஒப்புமையாய் கடைசி நாட்களிலே காணப்பட்டு போனான். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே நான் வாசிக்கிறேன். பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் இந்த பிள்ளையாம் கூலிக்காக வேலை செய்த ஒரு மனிதன் என்று நான் சொன்னேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பிள்ளையாமுடைய வாழ்வை போல இந்த கடைசி நாட்களிலே அநேக கூலிக்காக, ஆதாயத்திற்காக, வருமானத்திற்காக, இம்மைக்காக, இந்த உலக ஆஸ்திகளுக்காக இன்றைக்கு தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் எழுப்பிவிட்டது. தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் எழுப்பிவிட்டது. அதைத்தான் இம்மாத வாக்குத்தத்த செய்தியாக தேவனாகிய கர்த்தர் சொன்னார். பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் நீங்களும் கூட இந்த நற்செய்தியை கேட்கிற நீங்களும் இம்மைக்காக, இம்மையின் வாழ்வுக்காக, சரீரத்தின் தேவைகளுக்காக, உலக பிரகாரமான வாழ்வுக்காக இந்த தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களே, ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் அவர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூலிக்காக, இம்மைக்காக, சுகபோக வாழ்வுக்காக தேடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால் நாம் அந்த பிள்ளையாமுடைய லிஸ்டுக்குள் தான் நாம் காணப்படுவோம். ஆகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, நம்முடைய விண்ணப்பம் எடுக்கப்படாது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக, உயிருள்ள உன்னதமான தேவனுடைய வார்த்தை, அவர் நித்தியத்தில் சுதந்திரவாளியாய் என்றும் மாறாத தேவன் என்று அறிந்து மகிமை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உண்மையை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டமாய் நாம் பரிசுத்தவித்தா இந்த பூமியிலே காணப்படுவோமானால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் சிலுவையிலே அன்பு கூர்ந்து மீட்டு ரட்சித்த ஆண்டவராகிய தேவன் மீண்டும் உங்கள் மீது அன்பு கூறுவார். அல்லேலூயா. ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளையாம் ஒரு கூலிக்காரனை போன்று தன் ஸ்தானத்தை இழந்து போன ஒரு வாழ்வை அவன் முடித்து விட்டான். கடைசியிலே கூலிக்காக வேலை செய்த அந்த பிள்ளையானுடைய மரணம் எப்படி நடந்தது என்று வேதத்திலே பார்ப்போமானால் அவன் பட்டயத்தில் இரையாகி போனான். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே கூலிக்காக வேலை செய்கிற பிள்ளைகளை நாம் காணப்பட்டு போவோமானால் நாமும் வசனம் என்கிற பட்டயத்துக்கு இரையாகிற ஒரு சூழல் நமக்கு உண்டாயிருக்கும். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, அதைத்தான் வேதத்தில் நாம் பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் இந்த நல்ல செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உண்மையில் உயிர்த்தெழுந்த உன்னதமான தேவன் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே, அவரே எனக்காக என் பாவ
பாவங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்த அந்த நேச அன்பிற்கு நாம் இடம் கொடுத்து உண்மையாய் அன்பு கூறுகிற தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பப்பட்டு ஒப்பு கொடுப்போமானால், அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 3:16 பார்க்கும் பொழுது ஒரே தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் நமக்காக அவர் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அன்பு சிலுவையிலே உன்னையும் என்னையும் மீட்ட அன்பு, அந்த அன்பு மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்த அன்பு, அந்த அன்பு மறுபடியும் வருகை எதிர்நோக்கி ஒரு மகிமையுள்ள வாழ்வுக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிற அன்பு. ஆகிய அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அன்பை குறித்து கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்மேலும் என்மேலும் தேவன் கொண்ட அந்த நேச அன்பு கல்வாரியிலே சகலத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அன்பிற்கு இணை இந்த பூமியிலே வேற எதுவும் இல்லை. பிழையாமக்கு செவி கொடுக்கிற தேவன் அவர் அல்ல. உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த அன்பிற்கு நேராக உன் இருதயத்தை சாய்த்து, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ அன்புக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களானால், அந்த அன்பு உன்னை சகலத்திலும் ஜெயமுள்ள தேவ அன்பை தேவன் காண்பிக்க அவர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அந்த தேவன் தான் சொன்னார், அந்த தேவன் மனிதன் மேலே வைத்த அந்த நேச அன்பு உன்னை சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும். அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை இன்மைக்காக, இந்த பூலக வாழ்வுக்காக இந்த இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளையாக இருப்பாயானால், இன்று நீ மனம் திரும்பி உன் மீது கொண்ட அந்த நேச அன்பிற்கு நேராக உன் இருதயம், உன் ஆவி, ஆத்மா திருப்பப்படும் பொழுது உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிடம் என்னோடு கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டாலும், எத்தனை மாதங்கள் தோல்வியை சந்தித்திருந்தாலும், தேவைக்காக இந்த தேவனை தேடுவதை நிறுத்திவிட்டு, இம்மைக்காக இந்த தேவனை தேடுவதை நிறுத்திவிட்டு, உண்மையும் உன்னதமான உயிர்த்தெழுந்த தேவனை ஒருவரே, அவரே எனக்காக நேச அன்பு வைத்த தேவன் என்பதை நீ அறிந்து இப்பொழுது கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். உங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனே, நீர் எங்கள் நடிகள் எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மைக்காகவும் இப்புலக வாழ்வுக்காகவும் உன் மீது நம்பிக்கை வைத்த அத்தனை பிள்ளைகளும், அப்பா, இதுவரை ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்வு பிள்ளையாமை போல இம்மைக்காக நினைத்தபடினால் செவிவிடாது, விண்ணப்பம் கேட்கப்படாது அவர்கள் வாடி வதங்கி போயிருக்கிற இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய நேச அன்பை குறித்து சொல்லி கேட்ட அத்தனை பிள்ளைகள் இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேச அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்ச தலைமுதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது ஊற்றப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ரோமர் 5:5 வசனத்தின்படி தேவ அன்பை எங்கள் இருதயத்திலே ஊற்றினேன் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தத்துவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய நேச அன்பின் கரம் இறங்குவதாக, நேச அன்பின் வல்லமை இறங்குவதாக. தேவனே, எந்தெந்த காரியம் சாபம் போல ஆண்டவரே வாழ்க்கையிலே கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுபடி நான் ஜெபிக்கிறேன். தேவனே, வேலை ஸ்தலத்திலே, குடும்ப வாழ்விலே, பலவிதமான வியாதி போராட்டங்களிலே, பலவிதமான குடும்ப சூழல்களிலே, கடன் பாரத்திலே, எந்தெந்த காரியத்தில் சாபமாய் இருக்கிறது என்பது கண்ணீர் வடிக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் உடைய நேச அன்பு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாறி போகும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் உண்மையாகவே அந்த சாபம் எனக்கு மாற்றப்பட்டது இயேசுவின் நாமத்திலே என்று பறைசாற்றுகிற ஆண்டவரே விசுவாச அறிக்கையை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய நேச அன்பு அவர்களுக்கும், அவர்கள் குடும்பத்திற்கும், அவர்கள் பிள்ளைகளுக்கும்
அவர்கள் இந்த மாதம் எடுக்கிற அத்தனை தீர்மானங்களுக்கும் உரிதாய் அமைவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் என்ற வாக்குத்தத்துவ நற்செய்திக்கு இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். உங்களை வளமாய் நடத்துவார். மேலும் விவரங்களுக்கு இந்த தேவ செய்தி உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் ஒருவேளை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே காண்கிற முகவரியிலே நீங்கள் தொலைபேசி என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் நடத்துவாராக. தேவன் தாமே உங்களை நிறைவாய் காத்து ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த ஆசீர்வாத நல்ல செய்திக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிறைவுள்ள பலனை காண கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டு